இந்த இந்த விரல்கள்லயே இந்த விரல் மட்டும் உயரமா இருக்கும், இது குட்டியா இருக்கும். அப்புறம் இது நடுவிரல்ல மட்டும், நடுவிரல்ல கூட முந்தியெல்லாம் மோந்திரம் யாரும் போடக்கூடாதுன்னு, ஆனா இப்ப நம்ம போட்டுக்குவோம். நடுவிரல் மோந்திரம் பாம்பு விரல் சொல்லுவாங்க. ஆனா இந்த விரல் எதோட சேர்த்திக்கு அப்படின்னா நம்ம குண்டலி சக்தியோட தொடர்புடையது. இந்த நடுவிரல் குண்டலி சக்தியோட தொடர்புடையதுனால இந்த நடுவிரல்ல உனக்கு நம்ம இப்படி வணங்கும் பொழுதே இது மேல கணிக்கும். அப்ப நம்ம இந்த தியானிக்கும் பொழுது கூட இந்த நம்ம தியானத்தை இங்க கொண்டு வந்து நம்ம நிறுத்துற மாதிரி இந்த நடுவிரலை மட்டுமே நாம இதுக்குள்ள வச்சுக்கிட்டு தியானம் பண்ணலாம். இப்ப குண்டலி சக்தி உயரத்துக்கு நமக்கு ஏதுவான முறையில இருக்கும். சின்முத்திரை வச்சுக்கிட்டா சக்தி, குண்டலி சக்தி மட்டும் ஏறணும்னு பொழுது இத மடக்கி இது மேல இந்த நடுவிரல் எப்படி வச்சுக்கிட்டு நம்ம தியானம் பண்ணும் பொழுது இந்த நடுவிரலோட இந்த இந்த முனையும் சேர்ந்துக்கிறதுனால குண்டலி சக்தி மேலேந்து வரும். எவ்வளவு சீக்கிரம் நம்ம பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் குண்டலி சக்தி இப்படி பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா நம்மளோட குண்டலி சக்தியில உள்ள சுருண்டுன்னு இருக்கிற பாம்பு மாதிரி இது மடக்கி வைக்கிறோம். மடக்கி வைக்கும் போது இங்க ஒரு சக்தி கிடைக்குது. இதை நம்ம நல்லா இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி இதையும் நல்லா இந்த மடக்கிறது போது ஒழுங்கான மடக்கிக்கணும். இதையும் நம்ம சேர்த்துக்கணும். அப்ப இப்படி வச்சுக்கிட்டு நம்ம தியானிக்கும் பொழுது இந்த குண்டலி சக்தியானது எந்த ஒரு குரு இல்லாமல் சித்தியாகும். அப்ப சிந்தனை அதிகம் வராது, எண்ண ஓட்டம் அதிகம் வராது. எந்த இடத்துல நாம போய் நின்னாலும் நம்ம சுத்தி ஒரு வளையம் போட்டுக்கலாம். இந்த இந்த சக்தியை நம்ம ஏத்திக்கிட்டு நம்ம சொல்லணும் கண்ணை மூடிட்டு, இப்ப நான் போற இடத்துல இந்த எட்டுக்கால் பூச்சி வளையா கட்டுது இல்லையா, ரிங்கா, அந்த மாதிரி நாம இந்த தியானம் பண்ணும் பொழுது வளைவு நம்மள உடலை சுத்தி வளைவாக போட்டுக்கிட்டு எங்க போனாலும் நம்ம கிளம்பி போறது. ஒரு 5 நிமிடம் காலையில தியானம் பண்றோம் அப்படின்னா அந்த தியானத்துல மானசீகமா எந்த விதமான எண்ண ஓட்டமும் இல்லாமல் சிந்தனையை சிவன் பால் வைத்து, இல்ல நாம எந்த குரு வழிபாடு பண்றோமோ அந்த சிந்தனையை அந்த குரு கிட்ட வச்சுட்டு அந்த காலடி அந்த திருவடி வணங்கிக்கிட்டு நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஒவ்வொரு அலையா கீழே இருந்து பாதத்துல நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா எப்படி இருக்குமோ, நம்ம யாராவது ஒரு கயிறு வச்சு கட்டினா எப்படி அலையா வளைவா இருக்குமோ அந்த வளைவுகளை ஒவ்வொன்றாக போட்டுக்கிட்டு போகலாம். இல்ல தலையில இருந்து போடுற எது ஒண்ணும் ஒழுங்கா செய்யணும். ஒண்ணு கால்ல இருந்து போட்டுக்கணும், இல்ல தலையில இருந்து போட்டுக்கிட்டு. அப்ப என்ன ஆகும், நெகட்டிவ் எந்த இடத்துலயும் வராம பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய கிடைக்கும். நம்மளை பாக்குற எவனா கெட்டவன் பார்த்தா கூட நான் அவங்க கண்ணுக்கு நம்ம தெரியாம போயிடும். நல்லது மட்டுமே நமக்குள்ள நுழைய ஆரம்பிக்கும். நல்ல சக்திகள் மட்டுமே ஊடுருவ ஆரம்பிக்கும். எந்த இடத்துல எந்த பிரச்சனை என்ன இருந்தாலும் நீ கிளம்புறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும், உட்கார்ந்து இந்த குண்டலி சக்தி தன்னை அறிதல், எனக்கு நானே தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி தன்னை தானே அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லைன்ற மாதிரி நம்ம இந்த குண்டலி சக்தியை உயர்த்தி கொள்வதற்கு சிறந்த வழி அப்படின்னு பார்க்கும் பொழுது நிதானமா அப்படி ஒரு உட்காரோன்னா எந்த விதமான மைண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அப்ப அப்படியே முதல்ல மூச்சு நல்லா இழுத்து விடணும். இல்லம்மா எனக்கு அப்ப கூட எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குன்னா ஏதாவது விளக்கு பொருத்தி பாக்குறது, விளக்க மட்டுமே பாக்குறது, கண்ணாடியில கண்களை மட்டுமே பாக்குறது, கண்ணுல தெரியறது நம்ம உருவத்தை மட்டுமே நல்லா பார்த்துக்கிட்டு நம்ம உட்கார்ந்து நம்ம இந்த அலையா நம்ம வளைவா ஒரு ரிங்க போட்டுக்கிட்டு நம்ம போறது. வீட்டை விட்டு நம்ம போறோம்னா வீட்டை சுத்தி இந்த மாதிரி வளைவா போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறது. அதுக்கப்புறம் ஏதோ குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம கையில வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறது. இப்படி நிறைய நமக்கு நாமே கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகும், நம்மளையும் அறியாம அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உள்ள நிக்க நமக்கே ரகசியங்கள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். ஏதோ ரகசியம் அப்படின்றாங்கன்னா
சித்த ரகசியமாகட்டும், மானுட ரகசியமாகட்டும், தெய்வ ரகசியமாகட்டும், காந்தரவ ரகசியமாகட்டும், நாகலோக ரகசியமாகட்டும், பூலோக ரகசியமாகட்டும், விலங்குகள் பேசும் அந்த ரகசிய பேச்சுக்களாகட்டும், பறவைகள் பேசும் பேச்சு, இப்படி இருக்கிற அத்துவித ரகசியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள ஈஸியான வழி இந்த குண்டலி சக்தி. அப்ப இந்த குண்டலி சக்தியை நம்ம மேற்கொண்டோம்னா நமக்கு நாளடைவுல என்ன ஆகும், நமக்கு தன்னை தானே அறிகிற ஒரு சக்தியே தனக்கு அதுவா ஆட்டோமேட்டிக்கா நம்மள கூட்டிட்டு போயிடும். ஒரு தண்ணி ஊத்தனா பள்ளத்தை நோக்கி எப்படி ஓடுதோ அந்த மாதிரி தண்ணி தானா அதுவா இடத்த தேடி ஓடுற மாதிரி இந்த ஜீவன் என்ன பண்ணும், நல்லதை தேடி காட்டும், நல்லவங்களை நம்மளோட சேர்த்து வைக்கிற பழக்கத்தை கொண்டு வரும். அப்ப எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தீயவங்களோட நம்மளே பழக விடாது. அது என்ன பண்ணும், நம்மள ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும்தான். அப்ப நம்மளோட அந்த எனர்ஜிய அது நல்லா ஒரு தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுத்தரும். அப்ப இதை விட ஒரு பெருசா எதனா இருக்கானா இல்ல. வாழ்க்கைக்கு தேவையான ஒரு எனர்ஜியும் கிடைச்சிரும், பாதுகாப்பும் கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, இதை போடுறதுனால உனக்கு எங்க போனாலும் நல் மதிப்பு கிடைக்குது. அப்போ நல்ல செயற்கை, நல்லவங்களோட நல்ல நட்பு கிடைக்குது. நல்லவங்க மட்டும், நல்லோர் நட்பு எப்பொழுதும் நமக்கு நன்மை கொடுக்கும். கூடா நட்பு கேடா உழைக்கிறது இல்லாம, தீய நட்பு இல்லாம நல்ல நட்பு கிடைக்கும். இப்ப இந்த 4ம் கிடைக்கும் பொழுது தலையாய கடமையான சிவபெருமானே சித்தனாக வந்து நமக்கு சிவரகசியங்களையும் புரிய வைப்பான். இந்த 4 பேருக்காங்கன்னா 4 பேர்ல சுந்தரர் சிவபெருமானோட பிம்பமே. ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க புராணங்கள், முருகனே சுந்தரராக வந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்ப அந்த நிதானத்தோடு நம் கையாண்டால் நமக்கு வாழ்வியல் என்னும் ஒரு கடுமையான ஒரு பரீட்சை, அது தொடர்பான ஒரு வேதனைகள், விஷயங்கள் எல்லாமே ஈஸியா இருக்கும். நமக்கு புரிதல் ஏற்பட ஏற்பட இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் எல்லாமே நன்மையா நடக்கும். அப்படி நாம என்ன பண்ணிக்கலாம், சமாதானத்துக்கு வந்துடலாம்.